வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் தான் இருக்கோம். நம்ம சிறுட குஞ்சுகள்லாம் நம்ம வெளில திறந்து விட்டு கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. நேரம் கிடைக்கல, அதனால தான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா எல்லாமே வெளில தான் இருக்குது. இப்போ குஞ்சுங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் 240 கிராம் அந்த அளவில் இருக்குது. இன்னையோட ஒரு 45வது நாள். ஏன்னா நம்ம 1 மந்த் மேலே இது கேஜுக்குள்ளே வச்சிடக்கூடாது. வச்சுருந்தோன்னா அது அப்படியே பழகிடும். தீனி எப்போதும் நம்மளே எதிர்பார்த்து நிற்கும். மாதிரி வெளில விட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மேய கற்றுக்கிட்டு அதுவே போய் தேடிக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான். அது அப்படியே போய் மேய்ஞ்சிட்டு வருங்க. நம்ம அப்பப்போ ஒரு நாளைக்கு காலைல கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் போட்டுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ குஞ்சுங்களுக்கு தீவனம் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது தான். அதுக்காக போட்டுக்கிறது. குஞ்சுங்களாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெட்டு குஞ்சுகளும் கொஞ்சம் சிறுடை குஞ்சுகளும் கலந்து சிறுவடை தாய்க்குடி கூடிய விட்ருக்கோம். இதில் பாதி இது இங்குப்பட்டில் வச்சு பொறிச்சது தான். குஞ்சுகள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இது கரெக்டாக F1 போட்டிருக்கோம். F1 லசோட்டா 2மே போட்டாச்சு. பெரும்பாலும் நீங்கள் வளர்ப்புக்கு குஞ்சு வேணும் அப்படிங்கிறவங்க தாய்க்குடியை விட்டு வளங்க. ஏன்னா நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணுறது நிறைய நம்ம மேனுவல் எஃபர்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். தாக்கடை கூட்டோம்னா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். நம்ம வந்து ஃபீடும் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். ப்ரூடிங் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபீடுமே இன்னொரு 10 நாள் கழிச்சு வெளில தந்து விட்டால் தாய்க்கோழியை கூட்டு போய் ஃபீடை தேடி கொடுத்துக்கும். நமக்கு ரொம்ப வேலை இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 15 குஞ்சு விட்டு வச்சுருக்கோம் தாய்க்கோழி கூடிய. இது நம்ம ஃபார்முக்காக தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 15 குஞ்சுமே இதுவுமே இன்னொரு 10 நாள் வெளில தந்துவிட்ருவோம். பெரும்பாலும் இந்த குஞ்சுகளை நம்ம கேஜில் வச்சு வளர்க்குறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா கீழே எல்லாம் ஒன்றா விட்டுக்கிறப்ப என்ன பண்ணிக்கிட்டோன்னா ஒரு கோழியோட குஞ்சு இன்னொரு கோழி பற்றி கொண்டு விடுது. இது அந்த 15 குஞ்சுங்களும். இது ஒரு தாய்க்கோழி. இதில் எல்லாமே முட்டை கூட வச்சு தாய்க்கோழி கூட வச்சு பொரிச்சது கிடையாது. பாதி இங்குப்பட்டில் பொரித்து பாதி தான் தாய்க்கூட பொரிச்சது. நம்ம இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருக்கோம். இதில் ஒரு 15ம் இதில் ஒரு 30 குஞ்சும் கிட்டத்தட்ட இருக்குது. ஃபுல்லாமே இடைவெட்டு தான். மேபி 1-2 சிறுவிட இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பேட்சில் பொரிச்ச இடைவெட்டு குஞ்சுகள் தான் எல்லாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 18-19 இருக்குது. கொஞ்சம் பார்த்தாலே தெரியும். எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. இதில் நம்ம F1 போட்டாச்சு, லசோட்டா 2மே போட்டாச்சு. இது கிட்டத்தட்ட 22 நாள் ஆகிடுச்சு. இது இன்னொரு 10 நாள் கழிச்சு இதை எடுத்து வெளில விட்ருவோம். இந்த இடைவெட்டு கொஞ்ச நாளாக நீங்கள் அந்த உயரத்தை பார்த்தாலே தெரியும். சிறுவிடை குஞ்சுங்கன்னா இவ்வளோ உயரம் வராது நமக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல உயரம். அந்த கால்களை பார்த்தாலுமே தெரியும் நல்ல தடிமனாக வந்திருக்கும். இது இன்னுமே ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் வர டைம் பார்த்தா நல்லா கிளாரிட்டியாக தெரியும். கிட்டத்தட்ட பார்க்குறது பெருவிட மாதிரி தான் இருக்கும் இடைவெட்டும் குஞ்சுங்களில். காலையிலே வந்து டெய்லியும் வாட்டர் ஃபீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி வச்சாச்சு. மஞ்சள் தண்ணி தான் வைக்கிறோம் நம்ம இப்போ. ஏன்னா எல்லாமே குஞ்சுங்கள் தான். இது கிளைமேட் அப்பப்போ மாறி வந்துட்டுனால மஞ்சள் தண்ணி தான் வைக்கிறோம் டெய்லியும். இந்த மாதிரி ஒரு ரேக் நம்ம விட்டுக்கலாம். என்ன ஆகுதுன்னா மேலே போகிற ஃபீட் எல்லாமே கீழே வந்துடும். இதை நம்ம அப்படியே 2 நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கிறது. க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் இல்லை மஞ்சள் இது மாதிரி போட்டு இது பண்ணிக்கிறது. எதுவும் வராமல் இருக்க. நீங்களும் கேஜ் செட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இல்லை நம்ம சிறுவிடை குஞ்சுகள் தான். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவோம்.